வரவு எவ்வளவு இருந்தாலும் சமாளிப்பது, செலவீனங்களை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, ஒவ்வொரு முறையும் நம் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்களிலிருந்து நாம் எவ்வாறு வெளிவர்றது, மன நிம்மதியோடு வாழ முடியுமா, உடல் உபாதை எப்பொழுது தீரும்? விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி 26/8/2024 முதல் 20/9/2024 வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத, அதாவது சுக்கிர பகவான் இதுவரைக்கும் ஓரளவுக்கு சுமாராக இருந்தார். இந்த முறை கன்னி ராசியில் வீட்டிருக்கக்கூடிய காலமாக, அதாவது 26 நாட்கள் கன்னி ராசியில் நீச்சகதி பெறக்கூடிய காலமாக இந்த காலத்தை, ஏன்னா முன் உதாரணம் என்று சொல்லக்கூடிய அழைப்பில் அதை பற்றி விரிவாகமாகவும் நாம் கொடுத்துடணும். ஏன்னா அவர் ஆரம்பிக்கின்ற காலம் அந்த உத்தர நட்சத்திரத்தில் 3 பாதங்களை கடக்கக்கூடிய காலங்களாகவும், மீதி இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரத்தில் ஒரு 4 பாதங்களை கடக்கணும். அதுக்கப்புறம் சித்திரை என்று சொல்லக்கூடிய 2 பாதத்தை கடந்து அவர் நீச்சகதி பெருந்து நீச்ச பங்கத்தையும் ஏற்படுத்தி, அதாவது நீச்சகதி என்றாலே ஒரு மனிதன் மறைவு ஸ்தானம் என்று தான் சொல்லுவேன். நீச்சகதி என்பது வலுவிழந்து காணப்படுவதல்லவா, அந்த வலுவிழந்து காணப்படுவதை கூட இந்த முறை வலுவிழந்து காணப்படாமல் நல்ல நிலைமையில் இந்த சுக்கிர பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனத்துக்கு வரைக்கும் எவ்வாறு பலாபலனை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட துளாராசி நேயர்களே, ஐயா, இப்போதைக்கு வரவு சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் இந்த நேரத்தில். ஏன்னா ராசிநாதன் நீச்சகதி பெற்றாலும் நீச்சபங்க ராஜயோகம் பெற போகிறீங்க சுவாமி. அது என்னன்னா இருக்கட்டும், இந்த வாழ்வில் திருப்பி நீங்கள் பெரிய பெரிய துன்பத்தெல்லாம் நீங்கள் அடையணும் அவசியமே கிடையாது. ஏன்னா கன்னிராசி 12ஆம் இடத்துல தான் அவர் நீச்சகதி பெறுகிறார். நம்ம ராசிக்கு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் என்று சொன்னால் அதுதான். எல்லாருமே ஒவ்வொரு முறையும் வரும்பொழுதெல்லாம் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுப்பி, திடீர்னு பார்த்தோன்னா இவங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதோ லட்சாதிபதி ஆகிறதோ இது ஏற்புடையது. இந்த சுக்கிர பெயர்ச்சி யாருக்குன்னா, இந்த 12 ராசியில் முதன்மை ராசியாக சொல்லப்படும் துலா ராசிக்கு தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி பெரிய யோகத்தை கொடுக்க போதையா. இதுவரை இல்லை சுவாமி, இதுவரை இல்லை, நிலபுலம் சேர்க்கை இல்லை, எனக்கு வீடு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வாய்ப்பு. வேலை வாய்ப்பு இழந்தவருக்கு பெரிய முன்னேற்றம் என்று கூட சொல்லுவேன். நான் ஒரே வார்த்தை சொல்லப்போனால், நீங்கள் என்னென்ன நினச்சிங்க, உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களை தெரியக்கூடிய நாட்களாக இந்த 26/8/2024 முதல் 29/9 மாதம் 29ஆம் மாதம் வரைக்கும் உங்களுக்கு 26 நாட்கள் பெரிய ஜாக்பாட் என்று கூட சொல்லலாம். வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கை தரத்தை ஒன்று வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை, ஒன்று ஃபாரின் போகிற உத்தியோகமோ அல்லது ஃபாரினுக்காக நம்ம ட்ரை பண்ணியிருந்தால் அந்த உத்தியோகத்தை கிடைக்க போகுது. வேலை வாய்ப்பு இழந்தவருக்கெல்லாம் ஒரு பெரிய ஜாக்பாட்டாக இறைவனே நம்மளுக்கு தந்துட போகிறான். வேலை என்னங்க, வீடு சார்ந்த விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த வீடு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கைகூடும். இது உறுதியாக நீங்கள் பண்ணிக்கலாம் சுவாமி. இது வரைக்கும் இல்லை, நோய்வாய்ப்பட்டிருந்த சாமி, எல்லாமே சட்ட சிக்கலில் மாட்டியிருந்தேன், போலீஸ் வம்பு வழக்கு எல்லாத்துலேயும் இது, எனக்கு கடன் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சாமின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பாக்கியம் இதிலிருந்து நீங்கள் விடுபடுவதை கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா அது கோச்சார ரீதியாக வரக்கூடிய பலாபலங்கள் கூட முழுமை பெறும். துளாராசிக்கு இது ஏற்புடைய காலமாக இருக்க போகுது சுவாமி. என்னால் உறுதியாகவே சொல்ல முடியும் சுவாமி. இந்த சுக்கிர பெயர்ச்சி யாருக்கு யோகம் தருதோ இல்லையோ, இந்த 12 ராசியில் முக்கியமாக துளாராசிக்கு யோகம் தரக்கூடிய காலமாக. ஏன்னா நீச்சகதியிலும் நீச்சபங்க ராஜயோகமும் குருவோட பார்வையும் முழுவதையும் வாங்கி ஒரு மனுஷன் ஒருத்தர் நல்லவனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க, இல்லை அவர் கூடயாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த வார்த்தை சொன்னாங்க? பெரியோர்கள் சான்றோர்கள் கேட்ட சொல்ல கேட்டு வாழணும். எதுக்காக சொன்னாங்கன்னா, இறைவன் அப்படி தான் பெரியவங்களுடைய பார்த்து நீங்கள் வாழ கற்றுக்கணுங்க, பெரியவங்க பேச்சை நடந்து கற்றுக்கணும். அவங்க பேச்சை கேட்டு நடந்தால் நம் வாழ்வில் தடை எதுவும் வராது. அந்த குரு பகவானுடைய பார்வையாலையும் இது வரைக்கும் ராசிநாதன் துன்பத்தை அனுபவித்து வந்திருந்தார். ஒவ்வொரு விஷயமும் அந்த கடகராசி தொடும் பொழுதெல்லாம் துன்பத்தை ஆரம்பிச்சிடும். அந்த காலமெல்லாம் தாண்டிட்டீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தாண்டி சிம்மராசிலேருந்து விடுபட்டு வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா சனி பகவானுடைய பார்வை முழுவதும் வாங்கியாச்சு. எப்படி சொல்கிறதுன்னா, நீச்சகதியை விட கடுமையான தாக்கத்தை வாழ்ந்தாச்சு. அந்த வார்த்தைலாம் நம்ம வாழ்வில் ரொம்ப கடுமையான தாக்கத்தை அனுபவித்த மாதமாக இந்த மாதம் கூட, போன மாதம்லாம் கூட சொல்லலாம். அவ்வளோதான் இவ்வளோதான் கிடையாது. உடல் உபாதை இருந்திருக்கும், கோர்ட்டு வம்பு வழக்கெல்லாம் இது வரைக்கும் சந்திச்சிருப்போம். அதெல்லாம் விடுபட்டு திருப்பி அந்த ஏதோ சொல்லுவாங்களா, அந்த மேனிக்கு புதிய மருந்து போடுற மாதிரி நம்ம மருந்து தானாக கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகுது. நாமும் திருப்பியும் புத்துணர்ச்சி பெற்று பெரிய வாழ்க்கை வாழ்த்துறது. வெளியூர் கண்டிப்பாக இருக்கும் சாமி.
வெளியூர் பயணங்கள் கண்டிப்பாக நடைபெறும். நல்ல செல்வங்கள் சேரக்கூடிய காலம். இது வரைக்கும் நம்மளுக்கு அந்த பேங்க்குக்காக உத்தியோகத்துக்காக அந்த ரூபாவுக்காக நாம் எதிர்பார்த்திருந்தால், ஐயா நான் ரொம்ப நாளாக வேண்டிகிட்டு இருக்கேன், ஐயா ரூபா கிடைக்கல, எனக்கு வருமானம் வந்தால் எதனா ஒரு மொத்த அமௌண்ட்டு கொடுத்து அந்த கடன் பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படின்ற எண்ணிக்கொண்டு இருக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு அருமையான பட்ஜெட். நல்ல அமைப்பை பெற்று நீங்கள் வாழ தான் போகிறீங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றி அமைக்கக்கூடிய காலமாக இந்த 26 நாட்கள் இருக்க தான் போகுது. கடின உழைப்பு, அந்த உழைப்பெல்லாம் இனிமேல் கொஞ்சம் நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் ஃப்ரீயாக ஆகக்கூடிய காலமாக இந்த காலத்தை தேர்ந்தெடுப்பீங்க. ஐயா எங்கன்னா வெளியூரில் ஜாலியாக கொஞ்சம் நாளைக்கு இருந்துட்டு தான் வரப்போகிறீங்க சுவாமி, அது உறுதி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒன்றா பாருங்கள், நீங்களே வெளியூர் சென்று வருவதையும் இல்லை ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய பாக்கியம் பெறுவதை நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வீர்கள். கொஞ்சம் நாளைக்கு நிம்மதியாக தான் இருந்துட்டு வருவோமே, அந்த எண்ணமெல்லாம் தோன்ற போது உங்கள் வாழ்வில் இனிமேல் புதிய மாற்றங்கள் தரக்கூடிய காலங்களாக நம்மளுக்கு செல்லப் போகிறது. வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலோ ஆட்கள் கிடைக்காமல் இருந்தாலோ இல்லை அந்த வேலை சார்ந்த விஷயத்தை நாம் எடுத்து நடத்த முடியாமல் அப்படியே நிலுவையிலே போட்டுருந்தா, ஐயா ஒரு வீடு கூட சொல்லு, நாம் இருக்கும் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்த கூட நம்மளால் வாழ முடியல, அங்கே பார்த்து நம்மளால் இருக்கக்கூட முடியலன்னா இடமாற்றம் கண்டிப்பாக தேவைன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் இடமாற்றத்தை கொடுத்துரும். நீங்கள் என்ன தேவை கேட்குறீங்களோ, ஐயா எனக்கு செல்வங்கள் இல்லைன்னா செல்வங்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறார். ஐயா வேலை வாய்ப்பு இழந்துருக்கிறீங்களா, அந்த வேலை வாய்ப்பு தரக்கூடிய காலமாக இந்த 26 நாட்கள் இருக்க போகுது. ஐயா ஒரு ஜாக்பாட் காலம் என்று கூட சொல்லலாம். ஏன்னா அவர் வெறும் நீச்சம் மட்டும் பெறலை, நீச்ச பங்கமும் பெற்று நீச்ச பங்க ராஜயோகம் பெறக்கூடிய காலமாக அந்த காலம் வருது செவ்வாயால். ஏன்னா நீச்ச பங்கம் என்று சொன்னதை விட பகவானுடைய பார்வையால் நீச்ச பங்கம் ஏற்படுது. செவ்வாயோட நீச்ச பங்க ராஜயோகம் பெற்று நல்ல ஒரு வலிமை தரக்கூடிய, அதாவது எப்படி சொல்கிறதுன்னா ஒரு நோய்க்கான மருந்தை நமக்கு 12ஆம் இடத்திலே கொடுக்க போகிறார். நம்ம வீட்டில் வந்து படுக்க முடியல, நான் இல்லறத்திலே நான் வாழலைங்க அப்படின்றவனுக்கெல்லாம் வெளியூரில் இருக்கிறவங்களாம் வீட்டை வந்து சேரக்கூடிய காலமாக, துன்பத்திலிருந்து விடுதலை பெறக்கூடிய காலமாக துளாராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இந்த சுக்கிர பெயர்ச்சியாலே அவங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள், மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக போகுதுங்க. எதுவும் நிரந்தரம் இல்லை என்று சொல்லக்கூடிய வாய்ப்பு அவங்க பெற போகிறாங்க. ஏன்னா அவங்க வாயால் தான் வரணும். அது எதையுமே தூக்கி தோல் மேலே போடுகின்ற போகிறவங்களே அவங்க தான். எல்லா பிரச்சனையாக இருந்தாலும் குடும்பத்தில் இவங்க ஒரு ஆள் இருந்தாவே போதும். துளாராசிக்காரங்க எல்லாத்தையும் நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை தூக்கி போட்டுன்னு எல்லா விஷயத்தையும் நாமளே தாங்கிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோடு தான் வாழ்வாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய மாற்றம் என்று கூட சொல்லலாம். ஒரே வார்த்தை சொல்ல போனால் இந்த காலம் இனிமையான காலமாகவும் இன்பம் தரக்கூடிய காலமாகவும், சற்று இந்த பெண்கள் விஷயத்தில் சற்று கவனத்தோடு நடந்தக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குது. சாமி பார்த்து நடந்து கொள்ளுங்கள். இந்த காலம் அவ்வளவு உன்னதமான காலமாக இந்த பெண்கள் விஷயத்தில் மட்டும் சற்று சபலத்தோடு இருக்கக்கூடிய காலமாக இருக்குது. இதழ் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்க பெறும். மற்ற எந்த தொந்தரவும் கிடையாது சாமி. செல்வம் வேணுமா, கண்டிப்பாக கிடைக்க போகுது. உங்களை தேடி வரப்போதையா. இது வரைக்கும் நீங்கள் தேடி போயிருந்தீங்க, இது வரைக்கும் நம்மளுக்கு தேடினதெல்லாம் ஒரு ஒன்று கூட கையில் வரல. இனிமேல் நம்மளை தேடி செல்வங்கள் வரக்கூடிய காலமாக இருக்க பெறும். ஐயா கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுலாம் விலக போதையா. மெயினான விஷயம் அதான். 12 இல்லற உறவுகள் என்று சொல்லக்கூடிய உறவுகள் நம்மளுக்கு பெரிய, இது வரைக்குமே நம்மளுக்கு திருமணமாகி ஒன்றுமே இல்லைங்க, குழந்தை பேர் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் அந்த குழந்தை பிறப்பறதுக்கான பாக்கியம் கொடுக்க போகிறான். இறைவனே தானாக தந்திரக்கூடிய காலமாகவும் இன்பம் தரக்கூடிய காலமாகவும் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் திருப்பி புத்துணர்ச்சியோடு திருப்பி பழைய நிலைமைக்கு நீங்களும் வரீங்க. போதும், உங்களுடைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்தித்ததெல்லாம் போதும். இனிமேல் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய காலம் இந்த 26/8/2024 முதல் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வெற்றியை கண்கூடாக பார்க்குற மாதிரி தான் இருக்க போதையா. எதுவெல்லாம் இது வரைக்கும் தடையாக இருந்ததோ அவையெல்லாம் படிக்கட்டாக மாறி பெரிய முன்னேற்றம் பாதிக்கும். எடுத்து செல்லக்கூடிய காலமாகவும் இறைவனே அந்த முருகப்பெருமானே தந்துருள போகிறார். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திருச்செந்தூர் முருகனையும் அந்த திருத்தணி முருகனையும் வழிபடுவது துளாராசிக்கு ஏற்புடைய காலமாக மாறிவிடும். இந்த நேரத்தில் முருகப்பெருமானை பிடித்து கொள்ளுங்கள். அவன் திருநாமத்தை ஓம் சரவணபவ அல்லது கந்தசஷ்டி கவசத்தை பாடி வாருங்கள். நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்களோ என்னென்ன கேட்குறீங்களோ அதெல்லாம் மொத்தமே அந்த சிறுவாபுரி முருகனே, அந்த வடவழி முருகனே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரே உன்னதமான தெய்வம் முருகப்பெருமான் தான் சுவாமி. நான் என்னை இப்போ எப்போ கேட்டாலும் சொல்லிவிடுவேன். நான் அதை மற்ற தெய்வங்கள் நான் அதை பொருட்படுத்துக்கு எனக்கு தவறான விஷயம், மற்றத்தையும் நான் குறை சொல்ல விரும்பலை. முருகன் ஒருவரே எல்லாருக்கும் உகந்த தெய்வம் என்றால் அது முருகப்பெருமானே. அந்த 12 விழி என்பது 12 ராசிகளாகும் 12 கரங்களாகும் இறைவனே அவனை காத்து கொண்டு இருக்கிற மாதிரி
நம்ம கண் போல நம்மளை காப்பது யாரான்னா அந்த முருகப்பெருமான் தான். வேறு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். அவருடைய அங்கங்களே 27 நட்சத்திரமாகும். அவருடைய தோல்பாகம் என்று சொல்கிற மாதிரி காலபுருஷ தத்துவத்திலேருந்து 12 ராசிகளாகும் எல்லாத்தையுமே காலத்தை அடைக்கிறது அந்த முருகப்பெருமானே. அந்த 12 விழி என்று சொல்லக்கூட மாதிரி 12 கரங்கள் என்று சொல்கிற மாதிரி அந்த கரங்களும் 12 விழிகளும் அவரையே குறிக்கிறது. அந்த கால புருஷம் என்று சொல்கிறோம் இல்லை, அந்த ராசி காலம் என்று சொல்கிறோம், அது அனைத்துமே அந்த முருகப்பெருமானுக்குள் அடக்கம். அந்த அங்கங்களும் 27 நட்சத்திரங்களும் சந்திரனும் சூரியனும். ஏன்னா 1000 கோடி சூரியனுக்கு இணையானவர் முருகப்பெருமான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முருகப்பெருமானை யாவர் ஒருவர் வணங்குகின்றார் அவர் வாழ்வில் துன்பம் என்பது அதாவது தொடர்ச்சியாக வந்தால் கூட பரவாயில்ல, அவையெல்லாம் படிக்கட்டாக மாறக்கூடிய காலமாக இந்த துளாராசிக்கு இந்த 26 நாட்கள் முருகனை பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் பெரிய முன்னேற்றத்தை கொடுப்பார். நீங்கள் உன்னதமான காலமே ஐயா வண்டி எதனா வாங்க போகிறீங்களா, லக்ஸரி வெஹிக்கிள் எதனா துளாராசிக்காரு வாங்கக்கூடிய பாக்கியம் பெற போகிறீங்க. 12 என்பது சுகம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வண்டி வாகனங்கள் போக்குவரத்து, வெளியூர் பயணம், மாடி என்று சொல்லக்கூடிய இடம், மாடி வீட்டில் நாம் குடியிருக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். லோயல் மலம் நம்ம இருக்க மாட்டோம், தரமட்டத்துக்கு மேலே தான் நம்ம குடியிருக்க போகிறோம். நம்ம ஊருக்கு மேலாண்ட இருக்கக்கூடிய வடக்கு பாகத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு குடியேறக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும். நம்மளுக்கு மாறலைன்னு நினச்சதும் அந்த வீட்டில் இருக்க முடியலன்னா அந்த வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய காலமாகவும் திடீர் திருமண யோகத்தையும் இந்த நாட்களில் கொடுப்பார். இந்த காதல் சமம் திருமணம் என்று சொன்னாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜ் இருந்தாலும் துளாராசிக்கு இது ஏற்புடைய காலமாக அமையப்பெறப் போகிறது. இந்த காலம் அவங்களுக்கு ஏற்புடைய காலமாக அமையப்பெற்று பெரிய முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்த போகிறாங்க. நல்லா இருக்குது ஐயா, திருமண பாக்கியங்கள் கண்டிப்பாக கிட்டுவிடும். நீங்கள் என்னென்னா சொல்லுங்கள், இந்த மாதிரி டைமிங்கெலாம் இன்னொரு வாட்டி கேட்டாலும் கிடைக்கவே கிடைக்காது. உடல் உபாதை சற்று இருக்கும், அதுவே சரியாயிடும் சுவாமி. உடல் தொந்தரவோ எதனா மன தொந்தரவோ இருந்தால் அவையெல்லாம் ஒரு 9 நாட்களுக்குள்ளதாக இருக்கும். 26 நாட்கள்லேருந்து 9 நாட்கள் கூட சொல்லலாம், அவ்வளோதானே கண்டி. அதுக்கப்புறம் தொந்தரவு என்பதே கிடையாது. உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும், அதாவது எப்படி சொல்கிறதுன்னா புதிய பங்கீடு செய்து நீங்கள் வேறு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இன்னொரு தொழில் நம்மளுக்கு அடிஷ்னல் தொழிலாக வரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்க பெறப்போகுது. நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுயா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பெயர்ச்சி 26 நாட்கள் கன்னியில் அவர் இடம்பெயரக்கூடிய காலத்தில் உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும் புதிய எண்ணங்களும் தோற்றுவிச்சு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்பினை பெற போகிறீங்க. இந்த வெள்ளிக்கிழமை தோறும் 6 to 7 சுக்கிர ஓரையை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது நான் 2 முறையில் 3 முறை கூட சொல்லியிருப்பேன். ஏன் திரும்பவும் அதை சொல்கிறேன்னா, இந்த காலம் உகந்த காலமாகவும் உங்களுக்கு ராசிநாதனே அவர் தான், சுக்கிர பகவான் தான். அந்த பகவானை அந்த முருகப்பெருமானையோ அல்லது நம்ம சிவன் பார்வதி என்று சொல்லக்கூடிய பார்வதி சிவனையோ அந்த லக்ஷ்மி நரசிம்மரையோ வழிபட விநாயக பெருமானை வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த கடன் பிரச்சனையோ நோய் பிரச்சனையோ எதுவாக இருப்பினும் மனச்சோர்வு கூட என்று சொல்கிற மாதிரி மனச்சோர்வு கூட உங்களை விட்டுட்டு விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதுவரைக்கும் தொந்தரவுகள் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விடுபட்டு வெளியே சென்ற மாதிரி உங்கள் காலக்கு தெரிப்பது. நீங்கள் இதை 8ஆம் அந்த நாட்கள் வரும்பொழுது 26 தேதி ஆன பிறகு உங்கள் உடம்பில் ஏற்பட்டு வந்த தொந்தரவுலாம் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். நம்ம உடம்புல இருந்து வந்த பிரச்சனைலாம் வெளியே போயிட்டு நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. நோயினுடைய விலகி இருப்பதை கண்கூடாக பார்ப்பீங்க. மனசில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலக இந்த கண்கூடாக பார்க்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும். நல்ல முன்னேற்றம் தரப்போகுது சுவாமி. நம் வாழ்வில் ஜாக்பாட் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறப்போம். இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தையும் பெரிய தாக்கத்தையும் இதுவரை இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதாக தெரிந்தக்கூடிய காலமாகும். சற்று வெளியூர் சென்று இருந்துக்கக்கூடிய ஒரு 10 நாட்கள் வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் பெறுவீங்க. கொஞ்ச நாள் தங்குற மாதிரி இருக்கும். அதிலிருந்து நாம் விடுபட்டு வெளியே வர்ற மாதிரியும் நம்மளுக்கு எல்லா விதமான எண்ணங்களும் தோன்றும். வயதான மூப்பில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் கொடுக்கக்கூடிய காலம், அவங்களை நம்ம பார்த்துக்கணும். துளாராசிகார் வயதானவங்க இருந்தாங்கன்னா உடல் நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்வில் புதிய மாற்றங்களும் புதிய எண்ணங்களும் உருவாகக்கூடிய காலமாக இந்த சுக்கிர பெயர்ச்சி இருக்கப் போகிறது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.